ஸ்ரீ குருப்யோ நமக. 108 days ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏன்ஷியன் டெக்ஸ்டான ஹதயோக பிரதிபிகால இம்பார்ட்டன்ட் கிரியா கபால்பதி. கபால்பத்தினா நம்மளுடைய ஸ்கல்ல ஷைனிங் ஆக்குற ஒரு டெக்னிக் தான் இந்த கபால்பதி கிரியா. இதை ஸ்கல் ஷைனிங் ப்ரீதிங் கூட சொல்லலாம். இந்த கிரியாவை யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம்னா ஹார்ட் பேஷண்ட்ஸ், ஹை பிபி பேஷண்ட்ஸ், ப்ரெக்னென்ட் விமன்ஸ், அப்புறம் ரீசெண்டாக அப்டாமினல் சர்ஜரி பண்ணவங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கவங்க இந்த கிரியாவை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஹதயோக பிரதிபிகால கபால்பதியை ஒரே ஒரு டெக்னிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் கிரகண சங்கீதா அந்த ஏன்ஷியன் டெக்ஸ்ட்ல கபால்பதியை 3 டைப்பாக சொல்லியிருப்பாங்க. வாட்டகர்மா கபால்பதி, வியூட் கர்மா கபால்பதி, சீட் கர்மா கபால்பதி. வாட்டகர்மா கபால்பதி பார்த்தோம்னா நம்ம இடது நாடி வழியா, அதாவது இடது நாஸ்டில் வழியா மூச்சை எடுத்து வலது நாஸ்டில்ல விடுறது. வியூட் கர்மா கபால்பதி பார்த்தோம்னா நம்மளுடைய மூக்கு வழியா தண்ணியை சக் பண்ணி வாய் வழியா கொண்டு வரணும். அதுவே சீட் கர்மா கபால்பதி பார்த்தோம்னா வாய் வழியா தண்ணியை இழுத்து மூக்கு வழியா விடணும். இது எல்லாமே ஒரு கிளன்சிங் டெக்னிக் தான். நாம இப்ப பார்க்க போறது ஹதயோக டெக்ஸ்ட்ல இருக்க ஒரு காமன் கபால்பதி டெக்னிக். கபால்பதி ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன் அண்ட் பாசிவ் இன்ஹலேஷன் பண்றது மூலமா நம்மளுடைய லங்ஸை நல்லா கிளென்ஸ் பண்ண முடியும். இந்த கபால்பதி கிரியாவை எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். கம்ஃபர்டபுள் பொசிஷனான சித்தாசனா இல்லை பத்மாசனெல்லாம் உட்காந்துருக்கும். உங்களுடைய முதுகு தண்டை நேராக வச்சிருக்கணும். உங்களோட கைகளில் சின்முத்திரை வச்சிருக்கணும். கண்களை மூடி மூச்சு இழுத்து மூச்சு விடும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸேல் பண்ணணும் மூக்கு வழியா. இந்த கிரியாவை பண்ணும்போது உங்க வயிறு உள்ள போயிட்டு வரணும். இனிஷியலாக ஒரு 20 to 30 ஸ்ட்ரோக்ஸ் பண்ணலாம். அட்வான்ஸ் ஸ்டேஜில் ஒரு 100 ஸ்ட்ரோக்ஸ் வரைக்கும் பண்ணலாம். இந்த கபால்பதி கிரியா பண்ணுறது மூலமா நம்மளுடைய பாடியில் இருக்க டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ண முடியும். சைனஸை கிளியர் பண்ணுறதுக்கும் நம்ம லங்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, ஆஸ்மா, வீசிங் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த கிரியாவை பண்ணும்போது நல்ல டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். அது மூலமாக நம்மளுடைய டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வயிற்று பகுதி சதையை குறைக்கிறதுக்கான ஒரு நல்ல கிரியான்னு இந்த கபால்பதியை சொல்லலாம். கோல்டு, நேசல் பிளாக்கேஜ் அந்த மாதிரி கண்டிஷனில் இந்த கிரியாவை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எனர்ஜி சேனல்ஸை பியூரிஃபை பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ஃபேஸுக்கு ஒரு நல்ல க்ளோவை கொடுக்கும் இந்த கிரியா. மென்டல் கிளாரிட்டி, காம்னஸ், அப்புறம் நம்மளுடைய பிரெயின் செல்ஸை ரெஜுனுவேட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸலண்ட் கிரியா தான் இந்த கபால்பதி கிரியா. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் தென் பவத்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.